தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இப்படி அத்தனை பேரும் தலைமைச் செயலாளர் சாய் குமார் மீது கடுமையான கண்டனத்தை தெரிவித்து ஒரு தலைமைச் செயலாளர் மீது கண்டன குரல், கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டனம் தெரிவிப்பது இதுதான் முதல் முறை. தலைமைச் செயலாளர் சாய் குமார் அவர் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளரா அல்லது தாவேகாவினுடைய கொள்கை பரப்பாளரா என்கின்ற சந்தேகம் தாவேகாவை தாங்கி பிடிக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு வந்துவிட்டது. குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் ரோட்டிலே இறங்கிவிட்டார்கள். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை என்ற பகுதியில் கம்யூனிஸ்டுகள் சிபிஐ சிபிஎம் குடும்ப உறுப்பினர்களுடைய பட்டியலை ஆங்கிலேயன் காலத்தில் கூட எடுக்கப்படாத அந்த முகவரியை சேகரித்து தாருங்கள் என்று தலைமைச் செயலாளர் மாவட்ட ஆட்சியாளருக்கு உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியாளர் ஐயாச்சாமி தாசில்தாருக்கு உத்தரவிடுகிறார். தாசில்தார் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். தாசில்தார் நேரடியாக அமித்ஷாவோடு தொடர்பு கொண்டவரா? தாசில்தார் நேரடியாக ஆர்எஸ்எஸோடு தொடர்பு கொண்டவரா? சாய்குமார் தான் இந்த உத்தரவை, டெல்லியிலிருந்து வந்த உத்தரவை சாய்குமார் தான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் சாய்குமார் மாவட்ட ஆட்சியாளருக்கு உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியாளர் தாசில்தார் ஐயாச்சாமிக்கு உத்தரவிடுகிறார். இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கிறது, செய்வதா வேண்டாமா என்கின்ற முடிவை தலைமைச் செயலாளர் யாரிடம் கேட்கவில்லை, முதலமைச்சரிடம் கேட்கவில்லை. கம்யூனிஸ்டுகள் வெடித்து குமிறிய பொழுது அப்பொழுதுதான் முதலமைச்சருக்கு தெரியும். முதலமைச்சர் என்ன பிரச்சனை, நான் பார்த்து கொள்ளுகிறேன், அது சாதாரண பிரச்சனை, முடிந்து விட்டது என்று முடித்து வைத்து விடுகிறார். இந்த சாய்குமார் இதற்கு முன்பு எடப்பாடியிடம் தலைமை முதலாவது செயலாளராக எடப்பாடியிடம் வேலை பார்த்தவர் தான் இந்த சாய்குமார். அப்பொழுது அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் இவர்தான் உத்தரவை பிறப்பிக்கக்கூடிய இடத்தில் இருந்தார். எடப்பாடியும் வேலுமணியும் அடித்த கொள்ளைகளுக்கு முதலமைச்சர் அலுவலகம்தான் கண்ட்ரோல் செய்தது. இப்படி சாய்குமார் தலைமைச் செயலராக மாறிய பிறகு இவர் மீது பல குற்றச்சாட்டுகள். மதுசூதன ரெட்டி இவருடைய தொடர்பில் இவரால் தான் இப்பொழுது இந்த அரசியலும் நீடிக்க முடிகிறது. திமுக அரசியலும் இந்த மதுசூதன ரெட்டி, ரேவந்த் ரெட்டியினுடைய பரிந்துரையின் பேரில் அன்று நடந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டுக்கு வந்த ரேவந்த் ரெட்டியிடம் ஸ்டாலின் அவர்கள் ஐடிசி பார்க்கில் எங்களுடைய உறவினருக்கு நல்ல பதவியை கொடுங்கள், கோடிகளை குவிக்க வேண்டாம் என்று அறிமுகப்படுத்தியவரே ரேவந்த் ரெட்டி ஸ்டாலின் மூலம். இப்பொழுது இந்த மதுசூதன ரெட்டி பண்ணை வீடு கட்டி கொண்டு இருக்கிறார் பனையூர் பக்கம். இது இந்த ரெட்டி லாபிகள், குறிப்பாக தெலுங்கு லாபிகள் தமிழ்நாட்டில் கோளூன்றுவதற்கு நீங்கள் சேகர் ரெட்டி முதல் தலைமைச் செயலாளராக இருந்த ராம்மோகன் ராவ் வரை அத்தனை பேரும் தமிழ்நாடுடைய வேட்டைக்காடாக பல ஆயிரம் கோடி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டுமான நிறுவனங்கள், பாசியத்தை போன்ற பல கட்டுமான நிறுவனங்கள், ஜிப்ராஸை போன்ற பல ரெட்டியார் கட்டுமான நிறுவனங்கள் அத்தனையும் இந்த அதிகாரிகளுடைய கொள்ளை தான். அதிகாரிகள் அரசிடம் அடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை தமிழ்நாட்டில் கட்டுமான நிறுவனங்களாக மாறியிருக்கிறது. அதிகாரிகள் உடைய பணம் தான் இந்த பாசியம். எங்கு பார்த்தாலும் சென்னையே இனிமேல் பாசியமாக மாறியது. அத்தனையும் இந்த
பிரகாஷ் ஐஏஎஸ், கார்த்திகேயன் ஐஏஎஸ், விஷ்ணு ரெட்டி ஐஏஎஸ், சாரி மதுசூதன ரெட்டி ஐஏஎஸ், இப்படி அத்தனை பேரும் இப்பொழுது விஷ்ணு ரெட்டியுடன் இவர்கள் கைகோர்த்து விட்டார்கள். இப்போ இத்தனைக்கும் ஆபத் பாந்தவன் சாய்குமார் ஐஏஎஸ். முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்று முஸ்லீம் லீக் விசிகாவோடு நேரடியாக முதலமைச்சரை பார்ப்பதற்கு தலைமைச் செயலாளரை சந்திக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் இப்பொழுது உங்களுக்கு நான் ஒன்றும் உதவ முடியாது, முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை என்பது இப்பொழுது நடக்க வாய்ப்பில்லை. சரி, முதலமைச்சரை சந்திக்கிறோம். முதலமைச்சரை இப்பொழுது சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட முடியாது. இப்பொழுது கம்யூனிஸ்டுகள் போராட ஆரம்பித்து விட்டார்கள். முஸ்லீம்கள் எப்பொழுது போராட போகிறார்கள்? இப்படியான ஒரு தேவை இருக்குது. முஸ்லீம்கள் போராடுவார்களா அல்லது விஜய்க்கு பயந்து இருந்து விடுவார்களா? சரி, விசிகாவாவது போராடுவார்களா? ஒரு சவரன், ஒரு கிராம் தங்க மோதிரம், இந்த திட்டம் சப்ளானிலிருந்து எடுக்கப்படுகிறது, தாட்கோவிலிருந்து திருடப்படுகிறது. இதை என்ன தடுப்பாரா வன்னியரசு? தடுக்க முடியுமா? உங்களிடம் தெம்பு இருக்கிறதா? திராணி இருக்கிறதா? இந்த பட்டியலின மக்களுடைய, பழங்குடி மக்களினுடைய நிதி முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது. இதை தட்டி கேட்பது தானே ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரான பணி. தலித் மக்களுக்காக கட்சி நடத்துகிற விசிகாவினுடைய தார்மீக கொள்கை. ரவிக்குமார் நாடாளுமன்றத்தில் இதை பேச வேண்டுமே. அவரே 1.25 கோடி, 1,70,000 கோடி, அதாவது 1,75,00,000 ரூபா திருடி இருக்கிறாரு. அதை இப்பொழுது பட்டியலின பழங்குடி ஆணையம் மாவட்ட ஆட்சியாளர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியாளர் விசாரித்து அறிக்கை கேட்டிருக்கிறது. தலித்து மக்களுடைய நிதி தங்க மோதிரமாக மாமஞ்சீரு, அன்னஞ்சீரு, இப்படி பல கோடி அங்கிருந்து எடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் சாய்குமாருக்கு தெரியாமல் சாய்குமாரின் உதவியோடு தான் எடுக்கப்படுகிறது. இப்படி இதற்கு நடுவில் பஞ்சாப் மெடிக்கல் காலேஜ் ஓனர் ககன்தீப் சிங் பேடி, அவர் ஒரு பட்டியலின சமூகம், கிறித்துவ சமூகத்தை சேர்ந்தவர். எப்படியாவது சாய்குமார் இடத்தை பிடித்து விட வேண்டும் என்று இந்த ககன்தீப் சிங் பேடி கடுமையாக போராடுகிறார். தலைமைச் செயலாளராக வந்துவிட வேண்டும் என்று தீராத ஆசை. இப்பொழுது இவருக்கும் சாய்குமாருக்கும் மிகப்பெரிய முட்டல் மோதல். முதலமைச்சரை சந்திக்க விடாமல் தடுத்து விடுகிறார். ஒரு முறை முதலமைச்சரை சந்தித்து விட்டால் இந்த பேடி, ககன்தீப் சிங் பேடி, அவர் அடுத்த தலைமைச் செயலாளராக அடுத்த வாரமே வந்துடுவார். காரணம், ஸ்டாலினுடைய கான்வாயில் தொங்கிக் கொண்டு போவதைப் போல விஜயினுடைய கான்வாயில் தொங்கிக் கொண்டே போய்விடுவார். சாய்குமார் தொங்குவாரா? ககன்தீப் சிங் பேடி தலைமைச் செயலகத்திலிருந்து பனையூர் வரைக்கும் தொங்கிக் கொண்டே போவார். பனையூரில் இருந்து தலைமைச் செயலகம் வரை அந்த கான்வாயிலே தொங்கிக் கொண்டே வருவார். காரணம், ஒரு முறை தொங்கினால் பல ஆயிரம் கோடி கிடைக்கும், 2 முறை தங்கினால் 2000 கோடி கிடைக்கும். இதுதான் ககன்தீப் சிங் பேடியும் இப்போ தலைமைச் செயலாக வருவதற்கு கடுமையாக முட்டுகிறார், மோதுகிறார். இப்படி இசைக்கி சுப்பையா என்கின்ற இந்த நபர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அமமுக, அப்புறம் திமுக, அப்புறம் அதிமுக. இவர் 3000 கோடி ரூபாய் பாதாள சாக்கடை திட்டத்தில் இவருக்கு நிலுவைத் தொகை உள்ளது. இந்த இசைக்கி சுப்பையா 300 கோடி ரூபாய் கொடுத்து இந்த நிற்கக்கூடிய 3000 கோடி ரூபாய் நிதியை, பாதாள சாக்கடை நிதியை பெறுவதற்காக தாவேகாவில் இணைந்து கொள்கிறார். எப்படி புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் தன்னுடைய குவாரி 900 கோடி
அரசு போட்ட அந்த வரியை அதிலிருந்து தப்பிப்பதற்காக தாவேகாவில் இணைந்து விஷ்ணு ரெட்டியை பிடித்து விஷ்ணு ரெட்டிக்கு பெட்டியை கொடுத்து கருப்பை வெள்ளையாக்கினாரோ அதே போன்று இப்பொழுது விஜயபாஸ்கர் பயணித்த அதே பாதையில் இசக்கி சுப்பையாவும் பயணிக்கிறார். இசக்கி சுப்பையா இந்த நிதி முறைகேடு அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி விஷ்ணு ரெட்டி தான். இப்போ எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி, அதே போல் எல்லா சாலைகளும் இப்பொழுது விஷ்ணு ரெட்டியை நோக்கி. இப்படி சாய்குமாரிடம் இசக்கி சுப்பையாவும் சரண்டராகி இருக்கிறார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு 1,50,000 கோடி நிதியை எடப்பாடி காலத்தில் வேலுமணி காலத்தில் வாங்கப்பட்ட நிதி அத்தனையும் முறைகேடாக தனியாருடைய வங்கிக்கு சென்று விட்டது. இது முதலமைச்சருடைய செயலாளர் நம்பர் 1ஆக இருந்த சாய்குமாருக்கு அத்தனை ரகசியங்களும் தெரியும். அவர் தனக்கு நெருக்கமான கட்டுமான நிறுவனங்களிடம் அந்த தொகையை, லஞ்ச தொகையை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இப்படி பல தில்லுமுள்ளுகளை செய்த தலைமைச் செயலாளர் மீது பாஜகவும் பாதுகாக்கிறது, தாவேகாவும் பாதுகாக்கிறது. ஆகையால் டெல்லியிலிருந்து என்ன உத்தரவு வருகிறதோ அந்த உத்தரவை சிறமேற்கொண்டு செய்து முடிக்கிறார். இப்படி ஒரு தெலுங்கு கூட்டணி உருவாகி இவர்களால் இந்த அரசு ஒரு பெரிய ஒரு சிக்கலை சந்திக்க போகிறது. இவர் 6 மாத காலம் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அந்த இடத்திற்கு இன்னொரு சாய்குமார், ககன்தீப் சிங் பேடி வருவதற்கு கடுமையாக முயற்சிக்கிறார். இந்த முயற்சி திருவினையாக்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். அதன் பிறகு சாய்குமார் அடுத்து எங்கே வரப்போகிறார் என்றால், ரேரா என்கின்ற கட்டுமான ரியல் எஸ்டேட் தொழிலை கட்டுப்படுத்துகிற அமைப்பு தான் இந்த ரேரா. இந்த ரேராவில் அமர்ந்தால் தெலுங்கு லாபிகளுக்கு, இங்கு இருக்கக்கூடிய கட்டுமான நிறுவன அமைப்புகளுக்கு சேவையை தொடரலாம். அதற்காக இப்பொழுதே கோப்புக்கள் தயார். ஆகஸ்டில் ஓய்வு, 6 மாத காலம் மீண்டும் பணி நீடிப்பு, அதன் பிறகு ஓய்வு. ரேராவில் அவர் அங்கு தொடரப்போகிறார். இப்படியான தகவல்களோடு இந்த தாவேக அரசு தடுமாற ஆரம்பித்திருக்கிறது. தடுமாற ஆரம்பித்த இந்த அரசு கடந்த காலங்களிலே நடந்த பல செயல்களை, இபி சேர்மனாக சாய்குமார் இருந்த பொழுது பல முறைகேடு, கிரிஜா வைத்தியநாதன் இவர்களெல்லாம் 2 பேரும் தங்கமணியே பயப்படுகிற அளவுக்கு, தங்கமணிக்கு பிறகு வந்த அத்தனை மின்சார வாரிய சேர்மன் நடுங்குகிற அளவுக்கு இவர்களுடைய செயல். அதன் பிறகு திமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அவர் கையிலே வந்த பிறகு நடந்த ஊழலை, தங்கமணி ஊழலை வசூல் செய்வதிலே அவர் முடித்து கொண்டார். இப்பொழுது தொடர்ந்து செந்தில் பாலாஜி தாக்கப்படுகிற இந்த சூழலுக்கு காரணமே செந்தில் பாலாஜி செய்த ஊழலை காப்பாற்றுவதே. இன்று வரை செந்தில் பாலாஜி மீது கடுமையான நடவடிக்கை பாயாமல், அவர் மீது பட்டும் படாமல் தொட்டும் தொடாமலும் இந்த நடவடிக்கைகள் காப்பாற்றுவது இந்த தலைமைச் செயலாளர் சாய்குமார் தான் என்பது அதிகாரிகள் தரப்பு பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆகையால் தமிழ் தேசிய பற்றாளர்களே, தமிழர்களே, 234 தொகுதிகளிலும் தகுதியான நிருபர்கள், தகுதியான இளைஞர்கள்,
தியாகம், வீரம், நேர்மை கொண்ட நிருபர்கள் தேவை. தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.